நண்பர்களே, இது ஆசிய கோப்பை 2025 நடந்த பாகிஸ்தான் vs UAE கிரிக்கெட் மேட்ச் பத்தின கதை. இந்த மேட்ச் கிரிக்கெட் உலகத்தையே அதிர வச்சிருச்சு. டாஸ் ஜெயிச்ச UAE பவுலிங்க செலக்ட் பண்ணாங்க. பாகிஸ்தானின் பேட்டிங் ஆரம்பத்திலிருந்தே மோசமா இருந்துச்சு. விக்கெட்டுகள் ஒன்னொன்னா விழுந்துச்சு. சாம் அயூப் ஒரு ரன் கூட எடுக்காம அவுட். அப்புறம் சாஹிப்ஜாதா ஃபர்ஹான் வெறும் 5 ரன்ல வெளியேறினார். ஸ்கோர் போர்ட்ல வெறும் 9 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருந்துச்சு. ஃபகர் ஜமான் ஒரு அரை சதம் அடிச்சு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்தாரு. ஆனா அவருக்கு யாரும் ஒத்துழைக்கல. சல்மான் அலி ஆகா, குஷ்தில் ஷா, ஹசன் நவாஸ்ன்னு எல்லாரும் சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க. கடைசியா ஷாஹின் ஷா அப்படி 29 ரன் எடுத்து பாகிஸ்தானின் ஸ்கோரை 146க்கு கொண்டு போனாரு. UAE இன் பவுலிங் வேற லெவல். ஜுனைத் சித்திக் மற்றும் சிம்ரன்ஜித் சிங் 2 பேரும் பாகிஸ்தானின் முதுகெலும்பையே உடைச்சிட்டாங்க. UAE-க்கு 147 ரன் டார்கெட். ஈஸியா தெரியும், ஆனா கிரிக்கெட்ல எப்பவுமே ஈஸியா இருக்குமா என்ன? பாகிஸ்தான் மாதிரி UAE-க்கும் ஆரம்பம் நல்லா இல்ல. அலிஷான் சராஃபு மற்றும் ஜோயப் கான் சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க. கேப்டன் முகமது வசீம் கூட வெறும் 14 ரன்ல அவுட். 37 ரன்னுக்கு 3 விக்கெட். ஸ்டேடியம்ல ஒரு அமைதி. பாகிஸ்தான் ஜெயிச்சிடும்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நண்பர்களே, உண்மையான கதை இங்கதான் ஆரம்பிச்சது. கிரீஸ்க்கு வந்தாங்க ராகுல் சோப்ரா மற்றும் துருவ் பராஷர். 2 பேரும் சேர்ந்து பாகிஸ்தான் பவுலர்களின் தூக்கத்தை கெடுத்துட்டாங்க. 4 மற்றும் 6 மழை கொட்ட ஆரம்பிச்சது. பாகிஸ்தானின் பவுலிங் சீட்டு கட்டு மாதிரி சிதறி போச்சு. மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. UAE-க்கு 20 ரன் தேவை. எதிரில் ஷாஹின் அப்ரிடி மாதிரி ஒரு அபாயகரமான பவுலர். இது நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ராகுலும் துருவும் ஒரு மேஜிக்கை செஞ்சாங்க. முதல் பால்ல 4, அப்புறம் 6. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிச்சு தள்ளினாங்க. ஸ்டேடியம் கைதட்டல் மற்றும் விசில் சத்தத்தால அதிர்ந்துச்சு. பாகிஸ்தான் கண் முன்னாடியே மேட்ச் கைவிட்டு போச்சு. 100 வருஷ கிரிக்கெட் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. UAE பாகிஸ்தானை தோக்கடிச்சு சூப்பர் 4 சுற்றுக்கு போயிட்டாங்க. நண்பர்களே, இது வெறும் வெற்றி இல்ல, இது ஒரு அதிசயம். ஒரு சின்ன நாடு பாகிஸ்தான் மாதிரி பெரிய அணியை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த விறுவிறுப்பான கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேட்சுக்கு நீங்க 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க?